ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. இஹைவ தைர்ஜிதः சர்கः ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஞானிகள் மெய்யறிவாளர்கள் எப்படி எல்லா இடத்திலும் பரம்பொருளையே காண்கிறார்கள். முந்தின ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா, எல்லா இடத்திலையும் சமமான மெய்ப்பொருளையே காண்கிறார்கள் அப்படின்னு. அந்த ஞானிகளை பற்றி, அந்த மெய்யறிவாளர்களை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த உலகம் முழுக்க நம்ம பார்ப்பது ஏற்றத்தாழ்வுகள், எங்க பார்த்தாலும் குறை நிறைகள், எல்லாத்துலயும் தாரதமியங்கள், எல்லாத்துலயும் தரம், எல்லாத்துலயும் குவாலிட்டி பார்க்கிறோம். இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு. மனிதர்களின் மனங்கள் எல்லாத்துலயும் வேற 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 விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா அந்த ஞானிகள் மகான்கள் எதை பார்க்கிறார்கள்? அவர்களுடைய சிறப்பை பகவான் ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். என்னன்னா, ஏஷாம் எவர்களுடைய மனமானது சாமியே ஸ்திதம், சாமியேன சமமான மெய்ப்பொருளில் ஸ்திதம் உறுதியாக நிற்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே மெய்ப்பொருள் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தன்னை மெய்ப்பொருளாக உணர்ந்து தான் எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள், பார்க்கின்ற எல்லா இடத்திலும் இருப்பது அந்த மெய்ப்பொருள் தான். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமேனு தாயுமானவர் பாடின மாதிரி அவர்கள் காண்பது மெய்ப்பொருளை மட்டுமே. உன்னுடைய பார்வையை அறிவு பார்வையாக மாற்றி இந்த உலகத்தை பரம்பொருளாக பார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்த மாதிரி மெய்ப்பொருளையே எங்கும் காணக்கூடிய அந்த மகாத்மாக்கள் அவர்களால் இகையேவ இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் போதே சர்கஹ ஜிதஹ, சர்கஹன இந்த படைப்பானது, இந்த பிறப்பு இறப்பு சுழல், இந்த வாழ்க்கையானது வெல்லப்பட்டது அப்படின்னா அவர்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு அர்த்தம். மறுபிறவி மட்டுமா இல்லை, அவர்களுக்கு இப்பொழுதே தான் பிறக்கவில்லை, தான் ஒரு பொழுதும் பிறந்ததே இல்லை, தனக்கு இறப்பு என்பதே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் மாய தோற்றம், கனவுக்கு நிகர், கனவு, காணல் நீர், இந்திர ஜாலம், அவ்வளவுதான் இதற்கு ரியாலிட்டி என்பதை நன்றாக உணர்ந்திருப்பவர்கள். அதனால அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவன் முக்தி, விதேக முக்தி அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு கூட அவர்களுக்கு பொருள் கிடையாது. அவர்கள் மெய்ப்பொருளாகவே தன்னை உணர்ந்து எங்கும் மெய்ப்பொருளையே பார்க்கிறார்கள். அதனாலதான் சென்ற ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, நன்கு கற்றறிந்த அந்தணர், பசுமாடு, யானை, நாயை சமைத்து உண்பவர், இப்படி சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், எப்படிப்பட்ட உயிரினங்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரே மெய்ப்பொருளை அவர்களால் காண முடியும். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் பகவான் சொல்கிறார். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம, சமம் பிரம்ம நிர்தோஷம் ஹி, அந்த சமமான மெய்ப்பொருள் குறைவற்றதன்றோ. குறை ஒன்றும் இல்லைன்னு பாட்டு பாடுறோம் இல்லையா, குறை ஒன்றும் இல்லை மறைமூற்றிக்கணும். அதாவது எனக்கு கண்ணுக்கு குறைகள் தெரிந்தாலும் நான் அதை பொருட்படுத்தல அப்படிங்கிறதுல குறை உண்மை இல்லை. குறை குறை நிறை எல்லாம் வாழ்க்கையில இருக்கதான் செய்யணும். குறை நிறைகளை பொருட்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல. ஞானிகள் மெய்யறிவாளர்கள் யாருடைய குறை நிறைகளுக்கும் மதிப்பு தருவதில்லை. ஏதோ நடைமுறை வாழ்க்கையில பாராட்டுவாங்க, இது பண்ணுவாங்களே தவிர மற்றபடி அவங்களோட ஆழமான மனசுல என்ன, எல்லாருமே பரம்பொருள். பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதரையும், ஒவ்வொரு உயிரினத்தையும், ஒவ்வொன்றையும் அவர்கள் மெய்ப்பொருளாகவே காண்கிறார்கள். தஸ்மாத் எனவே தே பிரம்மணி ஸ்திதாஹா, அவர்கள் மெய்ப்பொருளிலேயே நிலைத்திருக்கிறார்கள். அது மயமாக இருக்கிறதுனால இதெல்லாம் இந்த உலகம் இந்த படைப்பே குறை நிறைகள் நிறைந்தது. இங்க மெய்ப்பொருள் குறைவற்றதன்றோ, மெய்ப்பொருள் குறைவற்றதன்றோன்னு சொல்றாரு. நிர்தோஷம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. 13வது அத்தியாயத்தை நிர்குணம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மெய்ப்பொருளை நம்ம சொல்லும் போது அறுதி மெய்ப்பொருள், அப்சல்யூட் ரியாலிட்டியை சொல்லும் போது அது குணங்கள் அற்றது. இங்க குறைகள் அற்றதுன்னு சொல்ற. குணம், குறை இதெல்லாம் இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய விஷயங்கள். மெய்ப்பொருள் குணங்கள் அற்றது, குறைகள் அற்றது. அதனாலதான் சுவாமிஜி எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாம் நீயும் பூரணம், நானும் பூரணம், எல்லாம் பூரணம். குறை என்பது வெறும் மாய கற்பனை. குறைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த குறைகள், அதனால நடைமுறை வாழ்க்கையில குறைகள் கண்களுக்கு தென்பட்டாலும், அறிவுக்கு புலப்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. எந்த விதமான குறையா இருக்கட்டும், மனிதர்கள்ட்ட காணப்படக்கூடிய குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் மெய்ப்பொருள் தத்துவத்திலேயே ஊறி இருப்பார்கள், மனதை அதிலேயே வைத்திருப்பார்கள். எவ்வளவு உயர்ந்த விஷயம்! இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இதுக்குதான் ஜீவன் முக்தின்னு பேரு. இவர் என்ன சொல்றது, இங்கே படைப்பை வென்று விட்டார்னு வேற பகவான் சொல்கிறார். அவர் இந்த பிறப்பு இறப்பு சுழலையே வென்று விட்டார். எவருடைய மனமானது சமமான அந்த மெய்ப்பொருளில் நிலைத்திருக்கிறதோ, எவர் நானே மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்திருக்கிறார்களோ அந்த ஞானிகள், பண்மையில சொல்றார், தைஹி அவர்களால் இந்த படைப்பானது இப்பொழுதே
இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் வெல்லப்பட்டது, அவர்களால் வெல்லப்பட்டது அப்படின்னா அவர்கள் பிறவியை ஜெயித்து விட்டார்கள், அவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் அப்படின்னா நான் பிறவாத பரம்பொருள் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனக்கு பிறப்பே கிடையாது, அப்புறம் தானே இறப்பு என்பது, நான் பிறக்கவே இல்லை, பிறப்பு என்பது ஒரு மாயத் தோற்றம், தூங்கி எழுந்துக்கிற மாதிரி என்று புரிந்து கொள்கிறார்கள். ரொம்ப அழகா பகவான் என்ன சொல்றார், இந்த மெய்ப்பொருள் குறைவற்றது, அதனால அவர்கள் குறைவற்ற மெய்ப்பொருளையே மனசை வச்சிருக்கிறதுனால அவர்கள் எல்லாவற்றையும் சமமான மெய்ப்பொருளாகவே காண்கிறார்கள் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.